சர்வ முருகார்ப்பணம். பாருங்க ஆஸ்ட்ரால் டிப்ஸ் சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினம்பரோட வீடியோ உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, மகாபாரதம். அதாவது மகாபாரதம் வந்து கதையை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இந்த சீரியல்ல பார்த்திருக்கலாம், புக்ல படிச்சிருக்கலாம். ஆனா அந்த மகாபாரதம் சொல்லக்கூடிய ஒரு கருத்துன்னு ஒண்ணு இருக்குது. இந்த மகாபாரதம் நம்ம வாழ்க்கைக்கு வந்து சில கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கு. அந்த கருத்தை வந்து நம்ம யாருக்கும் தெரிஞ்சுக்க, இன்னைக்கு அந்த கருத்து என்ன, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உதாரணம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க பிடிச்சதுல. சரி, இன்னைக்கு பார்க்கலாம். யாராக இருந்தாலும் சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். அதாவது ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கங்கை மைந்தன். சரிங்களா? அவர் வாக்கு கொடுக்க போய் தான் அவர் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டது, சத்தியம் செய்து விட்டால் சங்கடத்தில் மாட்டிக்கொள்வோம். அடுத்தால முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இதற்கு உதாரணம் யாருன்னா பாண்டு. அது தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாம செஞ்சாரோ ஒரு திசை வதிச்சதுதான் அவருக்கு வந்து பின்னாடி பிரச்சனையாச்சு. அதனால யாராக இருந்தாலும் முற்பகல் செய்து பிற்பகல் விளையும். வஞ்சனையை நெஞ்சில் கொண்டாய் வாழ்வனைத்தும் வீணாகும். இதற்கு உதாரணம் யாருன்னா சகுனி. அவர் மனசு ஃபுல்லா வஞ்சனை இருந்தனால அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எந்த வாழ்க்கையுமே அவர் வாழல. அவர் கடைசி வரைக்கும் தன் மர்மனோடு இருந்து தன் வாழ்க்கையை வீணாக போனதான் மிச்சம். அடுத்ததாக ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இதற்கு உதாரணம் யார் கேட்டால் குந்தி. சூரிய பகவானிடம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையால் வந்த வினையால் பிள்ளையை பிரிந்து ஏகப்பட்ட வினைகளை சந்திச்சாங்க. அதாவது ஒரு வினை செஞ்சாலும் அதற்கு எதிர்வினைங்கிறத நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டி இருக்கும். குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும். இதற்கு உதாரணம் யாருன்னு கேட்டாலும் திருதராஷ்டிரர். அவர் மனசுக்குள்ள குரோதம் வரப்பே தான் அங்க விரோதமே பிறப்பிச்சது. பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் அனைத்து பிள்ளைகளையே பாதிக்கும். இதற்கு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கௌரவர்கள். அவர்கள் தந்தை செய்த பாவமே அவர்களுக்கு அழிவுக்கு ஆரம்பமானது. பேராசை உண்டாக்கும் பெரும் அழிவினை. இதுக்கு உதாரணம் யாருன்னா துரியோதனன். அவனோட பேராசையால் தான் அவ்வளவு பெரிய அழிவுங்கிறது அங்க ஏற்பட்டது. கூடாய் நட்பு கேடாய் முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கர்ணன். அவர் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் கூடாத நட்பே அவருக்கு கேடாய் முடிந்தது. சொல்லும் வார்த்தை கொல்லும் ஒரு நாள். அதுக்கு வந்து ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம்னா அது இன்னொரு நாள் நம்மளை கொல்ல கூட செய்யலாம். அதுக்கு அர்த்தம் வந்து பாஞ்சாலி. பாஞ்சாலி வந்து முதல்ல அவங்கள ஒரு திட்டி பேசுவாங்க, நான் உங்களுக்கு இப்படி இறப்ப அப்படின்னு சொல்லி நம்ம கோவத்துல சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பா அது நடந்துடும். அதேபடியே பீமன் வந்து நெஞ்சை பிளந்து கொள்வார். தலைக்கணம் கொண்டால் தர்மமும் தோற்கும். இதற்கு உதாரணம் யாருன்னா யுதிஷ்டர். ஏன்னா அவருக்கு வந்து அந்த சூதாட்டத்துல வந்து ஒரு சின்ன தலைக்கணம் இருந்துச்சு. என்ன தலைக்கணம், நீங்க நல்லா அந்த கதையை பத்தி தெரியும். தான் வந்து தர்மத்தில் சிறந்தவனே அப்படிங்கிற தலைக்கணம் அவருக்கு இருந்தது. அதனால தலைக்கணம் கொண்டால் தர்மமும் தோற்க மட்டும்தான் செய்யும். பலம் மட்டுமே பலன் தராது. இதற்கு யார் உதாரணம் கேட்டா பீமன். பீமன் என்னதான் உடலில் பலவானாக இருந்தாலும் அவரால் சில சமயங்களில் சூழ்ச்சிகள் சிக்கி அவர் குடும்பத்தில் காக்காமல் தான் முடியாமல் தான் போச்சு. சரிங்களா? இது வந்து நமக்கு மகாபாரதத்தில் உள்ள ஒவ்வொரு ஒரு கேரக்டருக்கும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவம். சரிங்களா? அது மிகப்பெரிய தத்துவங்கள் இதெல்லாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இந்த தவறுகள் செய்யாம நம்ம வாழ்வோம், நல்லபடியா வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.